மீகோ தைரியமான சிறிய எலி. ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் மீகோ என்ற சிறிய எலி வாழ்ந்தது. மீகோ மிகவும் சிறியதாகவும் பெரிய மனம் கொண்டது. ஒரு நாள் கிராமத்துக்கு பெரிய புயல் வந்தது. அருகே உள்ள நதி உட்குறைந்தது. பல உயிர்கள் வீடுகள் அபாயத்தில் இருந்தன. பெரியவர்கள் பயந்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் மீகோ பயந்து போகவில்லை. அவள் நினைத்தாள், நான் சிறியவன்தான், ஆனால் உதவி முடியுமா? மீகோ ஓடி அழகான அறிவுள்ள ஆமை கட்டுக்கிட்டு பயந்து சென்றாள். ஆமை குன்றில் சிக்கி இருந்தது. மீகோ தனது சிறிய பாவங்களை பயன்படுத்தி சில நீண்ட வலைகளை கொண்டு வந்துள்ளது மற்றும் ஆமை பாதுகாப்பான ஏறச் செய்தால் பிறகு பறவைகளை பாதுகாப்பான மரங்களுக்கு வழிகாட்டியன. ஒரு கழுதை குடும்பத்தை உயரமான கிளைகளுக்கு எடுத்துச் சென்றது. புயல் முடிந்த பிறகு அனைத்து உயிர்களும் பாதுகாப்பாக இருந்தன. எல்லாரும் மீகோவை பாராட்டினர். அறிவாளர் ஆமை கூறினார், மீகோ, நீ எங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் கற்றாய். முக்கியம் என்பது உரிமை அல்லது பெரிதல்ல, தைரியமும் தயலமும் தான் முக்கியம். அந்த நாளுக்கு பிறகு மீகோ சிறிய எலி மட்டுமல்லாமல் கிராமத்தில் தீர்க்கத்தினரான வீரனானார். நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் உங்கள் தைரியம் மற்றும் மனம் பெரியதாக மாற்றும். கீதாவின் வணக்கம். ஒரு அழகான கிராமத்தில் கீதா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு புகைப்படம் வரைவது மற்றும் வண்ணங்கள் ஒரு அழகான கிராமத்தில் கீதா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு புகைப்படம் வரைவது மற்றும் வண்ணங்களை கலப்பது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவள் தெருவில் நடந்து கொண்டிருக்கும் போது எல்லா வீடுகளுக்கும் ஒரே சமன்யமான வண்ணத்தில் இருந்ததை கவனித்தாள். என்ன இது? இவை எல்லாம் கீப் என்று அவள் நினைத்தாள். கீதா அவளது நீல, சிவப்பு, மஞ்சள், பச்சை வண்ணங்களை கொண்டு தோட்ட பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே வாயில் முன்பு இருந்து சிறிய புல்லுகள் வரைய தொடங்கினாள். முதல் வீடு சின்ன சிவப்பு ரோஜா, இரண்டாவது வீடு மஞ்சள் சூரியன், மூன்றாவது பச்சை பாசை. கிராம மக்கள் வந்து பார்த்தனர். அற்புதம், இந்த வீடுகள் அற்புதமாக இருக்கின்றன என்று அவர்கள் சொன்னார். கீதா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அவளது சிறிய முயற்சி மூலம் கிராமம் இன்பத்தில் நிறைந்தது. ரவி மற்றும் மர்மமான வனப்பயணம். ஒரு அழகான கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். ரவி மிகவும் ஆர்வமுள்ளவன், துணிச்சலானவன். அவன் தினமும் கிராமத்தில் சுற்றுப்புறத்தை பார்க்கும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் அவன் கிராமத்தின் பின்னால் உள்ள பழைய வனத்தை ஆராய முடிவு செய்தான். மக்கள் அங்கு செல்லக்கூடாது என்று எச்சரித்தாலும் ரவி பயப்படவில்லை. வானத்தில் உள்ள சென்றபோது ரவி மிக அழகான பறவைகள், வண்ண மலர்கள், அழகான நதிகள் ஆகியவற்றை கண்டான். ஆனால் வானத்தில் உள்ள ஒரு மர்மமான சத்தம் கேட்டது. அது வானை மேலும் ஆர்வத்துடன் செய்தான். சத்தத்தை பின்தொடர்ந்து அவன் ஒரு பழைய மரம் அருகே வந்தான். மரத்தின் அடியில் ஒரு சிறிய கதவு இருந்தது. ரவி கதவை திறந்தான். அங்கு ஒரு புதுமையான உலகம் இருந்தது. வானம் எப்போதும் சூரிய ஒளி நிறைந்தது. பூமியில் மிகப்பெரிய பழங்களை மற்றும் வண்ணப்பூக்கள் இருந்தது. சிறிய விலங்குகள் பேச்சும் திறனுடையவை. ஒரு பொறுமையான பூனை ரவியை வரவென்று அவள் சொல்லினாள்.
ரவி, இந்த உலகத்தை பாதுகாப்பது நம் கடமை. ஆனால் சில பெரிய பாம்பு இங்கு நுழைந்து அழிக்க முயற்சித்தது. ரவி துணிச்சலாக பாம்பை எதிர்கொண்டான். அவன் திறமை, துணிவு, புத்திசாலித்தனம் கொண்டு பாம்பை விட்டு வனத்துகள் இருந்து தப்பித்தனர். அந்த நாள் முதல் ரவி வானத்தில் இரகசிய பாதுகாவலரானார். கிராம மக்கள் அனைவரும் பாராட்டினர். ஆனால் ரவி எப்போதும் மர்மமான உலகத்தை பாதுகாப்பதை முதன்மையாக வைத்தான். சின்ன பிங்கு மற்றும் அதிர்ஷ்ட முத்துக்கள். ஒரு சிறிய கிராமத்தில் பிங்கு என்ற சின்ன சிங்கம் வாழ்ந்தது. பிங்கு மிகவும் குழந்தை போன்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிங்கு என்ற சின்ன சிங்கம் வாழ்ந்தது. பிங்கு மிகவும் குழந்தை போன்ற சுறுசுறுப்பு கொண்டவன். அவன் தினமும் காடுகளில் சுற்றி விளையாடுவான். ஒரு நாள் பிங்கு பழங்கள் திருடும்போது ஒரு விசித்திரமான மின்னல் போல முத்து கண்டான். அது ஒரே நேரத்தில் சொர்க்க வண்ணத்தில் பிரகாசிக்கிறதோடு தோட்டவாருக்கு அதிர்ஷ்டம் தருவதாக இருந்தது. பிங்கு முத்தை வீட்டுக்கு சென்றான். அடுத்த நாள் அவன் கண்ணும் ஒவ்வொரு விடமும் அதிர்ஷ்டமானது மாறின. பழங்கள் அதிகம் வந்தன. பழைய நண்பர்கள் வந்து சுற்றினர். சந்தோஷமான நிழல்கள். அதே சமயம் தங்கு முத்துக்கு மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்தான். அப்போது எல்லா நண்பர்களும் அதிர்ஷ்டம் வந்தது. அந்த சந்தோஷம் மில்லியன் மடங்களான ஆனது. லாலு மற்றும் மேக குதிரை. ஒரு சிறிய கிராமத்தில் லாலு என்ற சிறுவன் வாழ்ந்தான். லாலு மிகவும் ஆர்வமுள்ள மற்றும் கனவுகளை நெருங்கும் குழந்தை. அவன் கனவுகளில் எப்போதும் மேகத்தின் ஓடும் குதிரைகளை கற்பனை செய்வான். ஒரு நாள் லாலு கிராமத்தின் அருகே உள்ள பெரிய மலைக்கு சென்று பார்த்தான். அங்கே ஒரு விசித்திரமான மேகம் இருந்தது. மேகத்தில் ஒரு பொன்வண்ண குதிரை ஓடுகிறது போல இருந்தது. லாலு ஆச்சரியமில்லாமல் மேகத்தில் ஏறினான். அப்போது குதிரை பேச ஆரம்பித்தது. நான் மேக குதிரை. நமது உலகத்தில் மிகவும் புதுமையான இடங்களை காட்ட நான் வந்திருக்கிறேன். ஆனால் சில சூறாவளிகள் மற்றும் பெரிய பறவைகள் நமது உலகத்தை பாதிக்க முயற்சிக்கின்றன. நீங்கள் உதவுவீர்களா? லாலு துணிச்சலுடன் ஒப்புக்கொண்டான். அவரது சேர்ந்தான். மழை காடுகளில் புதைந்த அழகான பூக்கள் கண்டனர். கோலாகலமான நீர் ஊற்றல் நதிகள் கடந்தனர். சூறாவளிகளை அடுக்க சந்திரனாக செயல்பட்டனர். முடிவில் லாலு மேக குதிரைக்கு நண்பராக மேக உலகத்தை பாதுகாக்கும் துணிச்சல் கவசர ஆனான். அவன் கிராமத்தில் திரும்பிய போது எல்லாரும் அவனை அசத்தியமாக பார்த்து அந்த நம்பிக்கை கொண்டார்கள். கனவுக்கு துணிந்து முயன்றால் நீ புதிய உலகங்களை, புதிய நண்பர்களை கண்டுபிடிக்க முடியும். மினி பாட்டு துரித பன்றி. ஒரு பசுமை காட்டில் மீனி என்ற சிறிய பட்டு வாழ்ந்தாள்.
வாழ்ந்தாள். அவள் மிகவும் ஆர்வமுள்ள சுறுசுறுப்பான காடில் அனைவரும் அவளது வேகத்தை பாராட்டுவார்கள். ஒரு நாள் காட்டில் பெரிய போட்டி நடைபெற்றது. காட்டில் வேகமாய் ஓடும் சிறிய விலங்கு போட்டி மினி மிகவும் திறமைமிக்கவளாகவும் ஆனால் சிறியது மற்ற பெரிய விலங்குகள் அவனை எப்போதும் குறை கூறினார்கள். போட்டிக்கு தொடங்கும் போது பெரிய பசுக்கள், கழுதைகள், காட்டுப்பூனைகள் எல்லாம் முன்னே வந்தன. மினி சிறியது பின்னே நின்றாலும் தன்னம்பிக்கையுடன் ஓடினாள். போட்டி நடக்கையில் மினி சிறிந்த சந்திக்கரை பயன்படுத்தினார். குறுக்கு வழியாக குதிரைகள் மரங்கள் இடையே நுழைக்காம ஓடினாள். கடைசியில் சிறிய ஆளால் ஸ்மார்ட் முடிவால் கொண்டு முன்னிலைப்படுத்தினாள். மினி வெற்றி பெற்றதும் அவனின் அதிர்ஷ்டமும் கண்ணியமும் கொண்ட ஒரு விலங்கு என்று பாராட்டினார். அவளுக்கு மகிழ்ச்சியுடன் மற்றவர்களைப் போல் தான் திறமைகளை பகிர்ந்து கொண்டாள். சிறியதாக இருந்தாலும் திறமை, நம்பிக்கை மற்றும் கிராமத்தை பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம். சின்ன ராய் மற்றும் மர்மமான பூ. ஒரு அழகான சின்ன கிராமம். ராய் என்ற சிறுவன் வாழ்ந்தான். ராய் மிகவும் ஆர்வமுள்ள, கவிதை போன்ற எண்ணங்களுடையவன். அவன் தினமும் கிராமத்தின் அருகே உள்ள காடுகளில் புதிய வண்ணங்களை மாற்றும் மலர்களை ஆராய்ந்து மகிழ்ந்தான். ஒரு நாள் ராய் காடின் நடுவில் ஒரு விசித்திரமான மலரை கண்டான். அந்த பூ சகல வண்ணங்களையும் பிரதிபலித்து ஒவ்வொரு நேரமும் வண்ணமும் மாறும். ராய் அதை தேர்ச்சுவான் பார்த்து அதை பற்றி ஆராய முடிவு செய்தான். அதன் அருகே ஒரு பள்ளிப்பூச்சி ராயை அழைத்து சொன்னது, இந்த மலர் மிகவும் விசித்திரமானது. இது ஒரு புது திருப்பக்கூடிய மலர். அதை பாதுகாத்து கடை அழகாக வைத்திருக்க வேண்டும். ராய் ஒப்புக்கொண்டான். ஆனால் சில காட்டுகள், பாம்புகள் மற்றும் கங்கைகள் மலரை சேதப்படுத்த முயன்ற ராய் திறமை, புத்திசாலித்தனம் மற்றும் நண்பர்களின் உதவியுடன் மலரை பாதுகாத்தார். முடிவில் அந்த மலர் கிராமத்திற்கு அழகையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தது. ராய் கற்றுக்கொண்டான், நல்ல நோக்கத்துடன் முயற்சித்தால் ஒரு சிறிய செயலும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சிறிய முயற்சி, நல்ல நோக்கம் மற்றும் நண்பர்களின் உதவியால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். குட்டி நாய், பூட்டு மற்றும் தேடல் பயணம். ஒரு சிறிய கிராமத்தில் பூட்டு என்ற குட்டி நாய் வாழ்ந்தான். பூட்டு மிகவும் ஆர்வமுள்ள, உற்சாகமான, எப்போதும் ஓடி பாயும் நாய். அவன் தினமும் கிராமத்தை சுற்றி விளையாடுவான். ஒரு நாள் கிராமத்தில் மிகப்பெரிய வழிநடக்க இருந்தது. அங்கே எல்லா விலங்குகளும் கலந்து கொண்டான். ஆனால் விற்கும் பொருட்கள் பல நடத்தைகள் தொலைத்துவிட்டன. கிராம மக்கள் மிகவும் தலைப்பனர். பூட்டு துணிச்சலாக தன்னுடைய மூக்கு மற்றும் திறமைகளை பயன்படுத்தி கடந்து போய் காணவில்லை என்ற
பொருட்களை தேட ஆராய்ந்தான். அவனுடைய பயணத்தில் காடின் நடுவில் மறைந்து சின்ன கிளிகள் கண்டான். ஒரு அழகான பழை மரத்தின் கீழ் பழங்கள் கண்டான். நெருக்கமான கிழமைகளில் சிக்கிய பட்டணி எடுத்து வந்தான். பூட்டு எல்லா பொருட்களையும் கிராமத்திற்கு கொண்டு வந்தது. மக்கள் மிகவும் மகிழ்ந்தார். அவனை பாராட்டி, நீ உண்மையான நாய் வீரன் என்று கூறினார். துணிவும் ஆர்வமும் மற்றும் நம்பிக்கையுடன் முயற்சித்தால் எந்த சிக்கலையும் காட்ட முடியும்.